நீங்க உங்க பெல்லி ஃபேட்டை குறைக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்போ இந்த 5 உணவுகளை உங்க டெய்லி டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 5 உணவுகள் உங்க வீட்ல ஈஸியா கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஃபேட் லாஸ் பண்றதுக்குமே இது எஃபெக்டிவா ஹெல்ப் பண்ணுது. உங்க பாடியில எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்குது இல்ல, இதனாலதான் உங்களோட லுக் அவ்வளவு நல்லா இருக்கிறது இல்ல. அது உங்க வயிற்றுலயே இருந்தாலும் சரி, முகத்திலேயே இருந்தாலும் சரி. அதுவே நீங்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க செம லுக்கா தெரிய ஆரம்பிச்சிடுவீங்க. அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் உங்க லுக்க பாதிக்கிறது மட்டும் இல்ல, ஃபேட்டி லிவர், டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் பிளாக்கேஜ், ஹை பிளட் பிரஷர் இந்த மாதிரியான ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட ஏற்படுத்துது. சோ எக்ஸ்ட்ரா ஃபேட்டை ரெடியூஸ் பண்றது உங்க லுக்குக்கு மட்டும் இல்ல, உங்க ஹெல்த்துக்குமே இது அவசியமானதுதான். சோ அதனால இன்னைக்கு வீடியோல ஃபாஸ்டா இந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ற 5 அற்புதமான உணவுகளை பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த உணவுகளை எப்போ எப்படி எடுத்துக்கணும்னு சொல்ல போறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாம முழுசா பாருங்க. நம்பர் 1, ஹாட் வாட்டர். வெயிட் லாஸ்க்கான 0 கலோரி கொண்ட பெஸ்ட் ட்ரிங்க்னா அது ஹாட் வாட்டர் தான். ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஹாட் வாட்டர் நம்ம உடம்புல செட்டில் ஆகி இருக்கிற ஃபேட்டை எல்லாம் சின்ன சின்ன மாலிகுல்ஸா பிரேக் பண்ணி பிரேக் ஆன ஃபேட்டை நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலமா ஈஸியா பர்ன் பண்ணிடுதான். அது மட்டும் இல்லாம இப்படி ஹாட் வாட்டர் குடிக்கிறதால உங்க பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி உங்களோட மெட்டபாலிசம் ஆக்டிவேட் பண்ணுது. இதனால உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி உங்க வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு தெரியுமா, உங்களோட பெரிய பெல்லி ஃபுல்லா ஃபேட் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அதுல நிறைய டைஜஸ்டிவ் வேஸ்ட் லம்ப்ஸ் எல்லாம் அப்படியே அதுக்குள்ள தங்கி இருக்கிறதாலையும் உங்களோட பெல்லி சைஸ் பெருசா தெரியலாம். 2016ல பண்ண ஸ்டடியில தெரிய வந்துச்சு, நீங்க மார்னிங் எழுந்ததும் ஹாட் வாட்டர் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் எதுவும் இல்லாம காலையில மோஷன் நல்லா ஃப்ரீயா போக உதவி பண்ணுதான். அண்ட் இது உங்க பெல்லி சைஸையும் குறைச்சிடுது. அது மட்டும் இல்லாம இந்த ஹாட் வாட்டர் உங்க பிளட்ல இருக்கிற வேஸ்ட டீடாக்சிஃபை பண்ணி அதை யூரினா வெளியேற்றுது. சரி, இப்போ உங்களுக்கு இந்த தண்ணியை எவ்வளவு சூட்டுல குடிக்கணும்ன்ற ஒரு டவுட் வந்திருக்கலாம். டீ கொஞ்சம் சூடா இருக்கிறதால தான் அதை மெதுவா சிப் பண்ணி குடிக்கிறோம்ல. சோ டீ எப்படி குடிக்கிறீங்களோ அதே போலயும் அண்ட் அதே சூட்லயும் இந்த ஹாட் வாட்டரை குடிங்க. அண்ட் அடிக்கடி அடுப்பு பத்த வச்சு தண்ணி சூட பண்ண முடியாதுன்ற காரணத்தினால வாட்டரோட சூட்டை தக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ ஹாட் வாட்டரை பொறுமையா குடிங்க. இது அன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிடணும்ன்ற ஆர்வத்தை குறைக்கவுமே இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்பர் 2, முழு நெல்லிக்காய், கற்றாழை அண்ட் இஞ்சி ஜூஸ். இந்த மூணோட ஃபேட் பர்னிங் அற்புதத்தை பத்தி ஆயுர்வேதத்துல ரொம்ப புகழ்ந்து சொல்லிருக்காங்க. நெல்லிக்காயில இருக்கிற அதிக அளவு விட்டமின் சியால பாடியோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி வெயிட் லாஸ் பண்ண உதவி பண்ணுது. ஒரு ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் டெய்லி நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் அதிகமான அளவு பசி எடுக்கிற தன்மை குறைஞ்சி அவங்க எடுத்துக்கிற ஃபுட் கலோரியோட இன்டேக் குறையுது. சோ இதனால அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஏற்படுதான். அது மட்டும் இல்லாம நெல்லிக்கால அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது டைஜஸ்டிவ் ஃபயரை தூண்டி விட்டு இதன் மூலமாவும் வெயிட் லாஸ் பண்ண உதவி பண்ணுது. கற்றாழை, இதுல அதிக அளவு ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இது உங்க பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ண உதவி பண்ணுது. ஒரு ஸ்டடியில இத கண்டுபிடிச்சிருக்காங்க, 136 பேர் 8 வாரத்துக்கு தொடர்ந்து கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிட்டு வந்ததுனால அவங்க எல்லோரோட உடம்புலயும் ஃபேட் லாஸ் ஏற்பட்டிருக்கான். இஞ்சி ஜூஸ், இது உங்க மெட்டபாலிசம் கிக் ஸ்டார்ட் பண்ண உதவக்கூடிய ஒண்ணு. இத குடிக்கிறதால நீங்க வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஃபேட்டை எரிக்க உதவி பண்ணக்கூடிய தெர்மோஜெனிசிஸையும் இன்க்ரீஸ் பண்ண உதவி பண்ணுது. 2020 அப்போ ரேட்டை வச்சு பண்ண ஸ்டடியில தெரிய வந்துச்சு, ரேட்டுக்கு இஞ்சி வச்சு சாப்பிட கொடுத்ததுல அதோட ஸ்டொமக் கட்டுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு ரேட்டோட ஒபேசிட்டி குறைய ஆரம்பிச்சிருக்கான். சோ இந்த ஒவ்வொரு ஜூஸையும் தனியா குடிச்சாலே எஃபெக்டிவா இருக்கும். அதுவே இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா அப்போ சொல்லவே வேணாம், ரொம்பவே எஃபெக்டிவா ஃபேட் லாஸ் பண்ண உதவி பண்ணும். டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 4 டீஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ், 4 டீஸ்பூன் கற்றாழை ஜூஸ் அண்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி ஜூஸ கலந்து அண்ட் இப்போ கிளாஸ்ல எவ்வளவு அளவு ஜூஸ் வந்திருக்கோ அதே அளவு வார்ம் வாட்டர் ஆர் நார்மல் வாட்டரை அது கூட மிக்ஸ் பண்ணி 2 மாசத்துக்கு டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பெல்லி குறைஞ்சிருக்கிறத நீங்களே உங்க கண் கூட பார்க்கலாம்.
நம்பர் 3 பார்லி. 10,000 வருஷம் பழமையான அந்த பாரம்பரியமான ஒரு உணவு தான் இந்த பார்லி. இது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கான ஒரு சூப்பர் ஃபுட்னு கூட சொல்லலாம். இந்த பார்லியோட ஒரு தனிப்பட்ட குணம் என்னன்னா, உங்க உடம்புல எந்த இடத்துல கொழுப்பு செட்டில்ட் ஆகி இருந்தாலும் சரி, இது அந்த கொழுப்பை ஈஸியா கரைச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த பார்லி உங்க பிரெயினுக்கான ஃபுட்னு சொல்லலாம். அப்படி உங்க டயட்ல இந்த பார்லி ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அப்போ இது உங்க ஸ்ட்ரெஸ் லெவலை அப்படியே குறைச்சு விட்டுடும். அண்ட் உங்களுக்கு நல்ல தூக்கத்தையுமே இது கொடுக்கும். பொதுவா மக்கள் ஸ்ட்ரெஸ்னால அதிகமா சாப்பிடுற ஹாபிட் உள்ளவங்களா இருப்பாங்க. பட் இந்த பார்லி ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுனால இது டைரக்ட் அண்ட் இன்டைரக்டா ரெண்டு விதமாவும் உங்க ஃபேட்டை குறைக்க உதவி பண்ணுது. சரி, இப்போ இதை எப்படி சாப்பிடணும்னு யோசிக்கிறீங்களா? இதோட பாப்புலரான ரெசிபில ஒண்ணுதான் பார்லி கஞ்சி. என்ன பண்ணணும்னா, பார்லி அரிசியை லைட்டா வறுத்துக்கிட்டு அப்புறம் அதை அரைச்சி பவுடர் பண்ணி கொதிக்கிற தண்ணில மிக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான். வேணும்னா நீங்க பிளேவருக்காக லெமன் ஆர் இஞ்சியை சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்லி சப்பாத்தி கூட ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். ஏன்னா கோதுமை சப்பாத்தி ரொம்ப ஹெவியா இருக்கும் அண்ட் கிளைசெமிக் இண்டெக்ஸும் கூட. பட் பார்லி பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் அண்ட் கிளைசெமிக் இண்டெக்ஸும் இல்ல. இதனால இது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரியான ஃபீல் கொடுக்கும். அதனால கலோரி இன்டேக் குறைஞ்சி வெயிட் லாஸ் பண்ண உதவி பண்ணும். அண்ட் வேணும்னா நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் இது கூட ஆட் பண்ணி பார்லி உப்புமா கூட செஞ்சு சாப்பிடலாம். சோ அதனால இந்த பார்லிய ஏதாவது ஒரு விதத்துல உங்க பிரேக்ஃபாஸ்ட்ல டெய்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 முட்டைக்கோஸ். நிறைய பேரு ப்ரோக்கோலி தான் வெயிட் லாஸ்க்கான ஒரு நல்ல வெஜிடபிள்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ப்ரோக்கோலி அண்ட் முட்டைக்கோஸ் ரெண்டுமே ஒரே ஃபேமிலி வகையை சார்ந்தது தான். அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா கலோரி லெவல் ப்ரோக்கோலியை விட முட்டைக்கோஸ்ல தான் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் முட்டைக்கோஸ்ல அதிக அளவு வாட்டர் அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கும். இதனால இது உங்க மோஷனை நல்ல சாலிடாவும் அண்ட் ஃப்ரீயாவும் போக உதவி பண்ணுது. இது எப்படின்னா, தீபாவளி பொங்கலுக்கு வீட்டை கிளீன் பண்ற மாதிரி இந்த முட்டைக்கோஸ் உங்க உடம்புக்குள்ள போனதும் உங்க இன்னர் சிஸ்டம் ரொம்ப நல்லா கிளீன் பண்ணிடுது. முட்டைக்கோஸ்ல அதிக அளவு விட்டமின்ஸ், மினரல்ஸ், பாலிஃபெனல்ஸ் அண்ட் சல்பர் காம்பவுண்ட் இருக்கிறதால இது உங்க பசி எடுக்கிற ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்த உதவி பண்ணுது. ஸ்டடியில சொல்லிருக்காங்க, யார் யாரெல்லாம் டெய்லி முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்களோட டெய்லி கலோரி இன்டேக் கம்மியாகுதான். சோ இது வெயிட் லாஸ்க்கு வழிவகுக்குது. இத எப்படிலாம் எடுத்துக்கலாம்னா, முட்டைக்கோஸ் சாலட், முட்டைக்கோஸ் பொரியல் அண்ட் முட்டைக்கோஸ் சூப் இப்படி நீங்க எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீசன்லயுமே கிடைக்கும். பட் மழை காலங்கள்ல மட்டும் இந்த முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 5 பச்சை பயிறு. பருப்பு வகைகளை எடுத்துக்காம நம்மளோட நாள் போறதே கஷ்டம்னு தான் சொல்லணும். பருப்பு வகைகள்ல ஏகப்பட்டது இருந்தாலும் பட் வேகமா கொழுப்ப கரைக்க உதவி பண்ணக்கூடிய ஒண்ணுதான் இந்த முழு பச்சை பயிறு. இது ஒரு லைட் ஃபுட், சோ ஈஸி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதுல அதிக புரோட்டீன் அண்ட் அதிக ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்காக நீங்க இத டெய்லியும் எடுத்துக்கலாம். அப்படி இதுல முளைப்பு வர வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்போ இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிடும். ஏன்னா முளைப்பு பயிர்கள்ல கலோரிஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அண்ட் கொஞ்சம் சாப்பிட்டதும் வயிறு ஃபுல்லான ஃபீலிங்க கொடுக்கும். அதனால இது உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஏத்த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பட் முளைப்பு வந்த பயிர் டேஸ்டா இருக்காதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ இத நீங்க இப்படி செஞ்சு சாப்பிடலாம். முதல்ல ஒரு 5 மணி நேரத்துக்கு பச்சை பயிரை தண்ணியில ஊற வச்சுட்டு பிறகு அந்த பச்சை பயிரை ஒரு காட்டன் துணியில கட்டி ஒரு டார்க்கான வெப்பம் படாத இடத்துல வச்சிடுங்க. அப்புறம் ஒரு 10 மணி நேரம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா முளைப்பு அதுல வந்திருக்கும். சோ இப்போ அத ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூட நறுக்குன வெங்காயம், தக்காளி, சால்ட், பிளாக் பெப்பர், நசுக்குன இஞ்சி, லெமன் ஜூஸ், கொத்தமல்லி தழை, கொஞ்சமா ஜீரகத்தூள் அண்ட் கோல்டு பிரஸ் செஞ்சு எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் ஒரு செம்மையான டேஸ்டி ஃபுட் சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இத நீங்க நைட் நேரத்துல எடுத்துக்காதீங்க. பதிலா டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கோங்க. சரி, இன்னைக்கு வீடியோல சொன்ன 5 உணவுகளை ஸ்கிரீன்ல காட்டுறேன். நீங்களே இத ரீகேப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த உணவுகள்ல எதையுமே மிஸ் பண்ணிடாம அடிக்கடி டெய்லி இதெல்லாமும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மாசத்துல அப்படி இருந்த நீங்க அப்புறம் இப்படி ஆகிருப்பீங்க. அண்ட் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்போ இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் இதே மாதிரியான வீடியோவை இன்னும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு ஹெல்த்தியான வீடியோல சந்திக்கிறேன்.